பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய அவயங்கள் எல்லாமே பாவம் செய்வதற்காக, பாவமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன. இது தேவனுக்கு பிரியமில்லாத அநீதியின் ஆயுதங்களாக இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அவயங்களை எல்லாவற்றையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று. நாம் இயேசுவை இப்பொழுது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய அவயங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்வதற்காக, தேவனுடைய விருப்பம் செய்வதற்காக நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோபு என்ன சொல்கிறார்? என்னுடைய இருதயம் கண்களை பின்பற்றாதபடிக்கு என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் பாவத்தை பின்பற்றாதபடி, பாவ வாழ்க்கைக்கு நேராக போய்விடாதபடி நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் எளிதாக செய்ய முடியும். நம்முடைய அவயவங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ கர்த்தருங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.